நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீடாடிய உலகத்து மறையினாலோடைந்தென்று நிலைநிற்கவே வாடாத தபவாய்வை முடிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள். ஏடாக படமேறு விற்பாக வெம்கூர் எடுத்தானிதன் கோடாக எடுத்தும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோம். சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேமசிம்மாசனோபரி ஆசீனம் அம்புதஸ்யாமம் ஆயதாட்சமலங்கிருதம் சந்திராணனம் சதுர்பாகம் ஸ்ரீவத்சாங்கிதபட்சசம் ருக்மணி சத்யபாமாப்யாம் சகிதம் நவநீத கிருஷ்ணபாசுரகே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் ஸ்டார் விஜய் டிவியினுடைய இந்த பக்தி திருவிழாவில் அடியேன் சபதம் என்ற தலைப்பில் உபன்யாசத்தை தொடங்குவதற்கு முன்பாக அடியேனை இயக்கி தமிழில் பேச வைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்முனி அகத்திய மாமுனிவருடைய பாதார விந்தங்களையும் அடியனுடைய குருநாதர் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி இந்த அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும், ஸ்டார் விஜய் டிவியை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சபதம் என்ற தலைப்பில் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். சபதம் என்று சொல்கின்ற பொழுது வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மனதில் எந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக முனைப்போடு செயல்படுவார்கள். அதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய உறுதிதான் சபதம் என்று நாம் சொல்கின்றோம். அந்த சபதத்தின் வழியாக நன்மை ஏற்பட வேண்டும், தீமையானது ஏற்பட்டுவிடக்கூடாது. இதிகாச புராணங்களில் அப்படி பல்வேறு விதமான சபதங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ராமாயணத்தில் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ரொம்ப பிரபல்யமான சபதம் பரத சபதம். ராமனும் சபதம் செய்தார். என்ன? தன்னை யார் சரணாகதி என்று அடைகின்றார்களோ அந்த சரணாகதி என்று அடைகின்றவர்களை கைவிடுவது இல்லை என்று ஒரு மகத்தான சபதத்தை ராமபிரான் மேற்கொண்டிருந்தார். அடாடா, விபீஷண ஆழ்வார் ராமபிரானிடம் வந்து சரணாகதி அடைகின்ற பொழுது அங்கு அருகிலே இருக்கக்கூடிய சுக்ரீவன் சொன்னான், ராமா, இவன் கைப்புகர் பாலனோ அல்லது கடியர் பாலனோ, இவன் சரணாகதி என்று அடைவதற்காக வந்திருக்கின்றானோ அல்லது இங்கே வந்து நமக்கு ஏதாவது கெடுதலை செய்து விடுவானோ என்று. அப்படி சொல்கின்ற நேரத்தில் ராமபிரான் என்ன செய்தார்? சரணாகதி தர்மத்தை, சரணாகதி தத்துவத்தை அற்புதமாக வெளிப்படுத்தினார். என்ன என்று சொன்னால், என்னை யாராவது சரண் என்று அடைகின்ற பொழுது அவர்களை நான் ஏற்க முடியாது என்று துறந்து விட்டேன் என்று சொன்னால் அன்றைக்குதான் நான் இறந்த நாள். ஒருவேளை என்னை சரணாகதி என்று அடைந்திருக்கக்கூடியவனுடைய சூழ்ச்சியினாலே நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் அன்றைக்குதான் நான் என்றும் புகழோடு இருந்த நாள். சரண் என்று புகுகின்றானை துறந்த நாளன்றோ இறந்த நாள், துண்ணினான் சூழ்ச்சியினாலே நான் இறந்த நாளன்றோ என்றும் புகழோடு இருந்த நாள் என்று பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் ராமபிரான் அங்கு அப்படி தன்னுடைய சபதத்தை வலியுறுத்தி பேசினார். நாம் பரத சபதம் என்பது மிக மிக விரிவான பகுதி. அதை பற்றி நாம் தீவிரமாக விரிவாக மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அப்படி பரதன் செய்த சபதம், கூனியானவள் செய்த சபதம், சூர்பனையானவள் செய்த சபதம் என்றெல்லாம் பார்த்து கொண்டே சொல்லலாம். அவ்வளவு சபதங்கள் ராமாயணத்தில். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான சபதம் என்ன என்று சொன்னால் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் மட்டுமல்ல, பீஷ்ம சபதம். பீஷ்ம சபதம் மட்டுமல்ல, துரோணர் செய்திருக்கக்கூடிய சபதம். இப்படி நாம் பார்த்து கொண்டே சொல்லலாம் படிப்படியாக. இப்ப பீஷ்மர் சபதம் செய்தார். அதாவது பீஷ்மர் யாரு? மகாபாரத கதையை கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு இதிலிருந்து மகத்தான ஒரு நீதியானது கிடைக்கும், ஒரு தத்துவமானது கிடைக்கும். மகாபாரதத்தில் சந்தனு என்று சொல்லக்கூடிய மதிகுலத்திலே வந்த மாமன்னன் ஒரு நாள்
அப்படியே அப்படி யமுனைக்கரை ஓரமாக சென்று கொண்டே இருந்தான். அப்படி யமுனைக்கரை ஓரமாக சென்று கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அங்கு ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவன் மனம் அந்த பெண்ணின்பால் ஈடுபாடு கொண்டது. அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், ஒரு யோசனை தூரம் வாசனை வீசக்கூடிய அளவிற்கு ஒரு இறைவனுடைய அனுகிரகத்தை, ஒரு முனிவருடைய அனுகிரகத்தை பெற்றவள். அதனால் அவளுக்கு யோஜனகந்தி என்று பெயர். பரிமளமான வாசனை வீசுகின்ற காரணத்தால் அவளுக்கு பரிமளகந்தி என்று பெயர். அந்த பெண்ணானவள் உச்சை சிரவஸ் என்று அழைக்கப்படுகின்ற செம்படவ குல தலைவனுடைய வளர்ப்பு மகள். அந்த பெண்ணை பார்த்த உடனே சந்தனு தான் மனதில் உள்ள விருப்பத்தை அப்படி வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் அந்த பெண்ணானவள் சொன்னாள், நான் உச்சை சிரவஸ் என்று அழைக்கப்படுகின்ற வலைஞர் பதியினுடைய செம்படவ குல தலைவனுடைய வளர்ப்பு மகள். என் தந்தையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அப்படி சொன்ன அடுத்த நிமிடம் சந்தனு என்ன செய்தான்? மன்னன் அல்லவா, இவன் நேரடியாக சென்று அந்த உச்சை சரவசிடம் கேட்க முடியாது. ஆகையினால் தன்னுடைய தேர்ப்பாகனை அனுப்பினான். தேர்ப்பாகன் உச்சை சரவசி இருக்கக்கூடிய இடத்திலே சென்று, உச்சை சரவசே, மதிகுலத்திலே வந்திருக்கக்கூடிய மாமன்னனாக இருக்கக்கூடிய எங்களுடைய சந்தனு என்று சொல்லக்கூடிய மன்னன் உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். உன்னுடைய கருத்தை தெரிந்து கொண்டு வருவதற்காக என்னை இப்பொழுது அனுப்பி இருக்கின்றார் என்று சொன்ன அடுத்த செகண்ட் தேர்ப்பாகனை பார்த்து, தேர்ப்பாகனே, ஆஹா, நீ என்ன கேட்டாய்? மதிகுலத்தில் வந்து இருக்கக்கூடிய மாமன்னனாக இருக்கக்கூடிய சந்தனு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தை வெளிப்படுத்தினான் என்று. தேர்ப்பாகனே, 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 நான் காண்பது கனவா நனவா? ஒரு நிமிடம். மதிகுலத்தில் வந்த மிகப்பெரிய மாமன்னனாக இருக்கக்கூடியவன் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது, அடாடா அடாடா, ஒரு நிமிடம் இது, நான் உடம்பை கிள்ளி பார்த்துக் கொள்கின்றேன். நீ எதிரில் நிற்கின்றாய், நீ கேட்பது என் காதில் விடுகின்றது. எனவே இது கனவல்ல, நிஜம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய பெண்ணை உன்னுடைய மன்னன் திருமணம் செய்து கொள்வது என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அடாடா, இங்க அரங்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களால முடிஞ்சதுன்னு சொன்னாக்க இமயமலையை பேத்து ஒரு பிரம்மாண்டமான தராசுல ஒரு தட்டுல வச்சுட்டு இன்னொரு தட்டுல கடுக வச்சா ரெண்டு சரி சமமாகுமா? ஆகாது இல்லையா? அதை போலத்தான் இப்பொழுது சந்தனுவானவன் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்று அதை சொல்ல வந்த உச்சை சரவசி என்ன செய்தான்? பூர்வின் மரபில் பிறந்த கோமகன் என் புன் குலமகள் குயம் பொருந்துதல் என்பது மேருவும் அணுவும் நிற்குமாறு ஒக்கும். அதாவது மேருவும் அணுவும் நிற்குமாறு ஒக்கும். அதோடு மட்டுமல்ல தேர்ப்பாகனே, பின்னால் இந்த ஆட்சியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தோளை தயார்படுத்திக் கொண்டு சித்தமாக இருக்கின்றான் பகீரதியினுடைய மைந்தன். யார்? தேவவிரதன். அந்த கங்கையினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய தேவவிரதன் ஆட்சியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தோளை சித்தப்படுத்திக் கொண்டு தயார்படுத்திக் கொண்டு இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இவளை திருமணம் செய்து கொண்டு இவளுக்கு பிறக்கப் போகின்ற மைந்தனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார் உவகையினால் ஆளுதற்கு இருந்தான் பகீரதி மைந்தன். இவள் பயந்த சீருடை மைந்தன் என் செய்வான்? இசைமின் செய்கைதான் திருவிழ குறித்தே என்று அப்படி இப்பொழுது உச்சை சரவசானவன் தன்னுடைய பேரனுக்கு, அதாவது தன் மகள் வழியிலே வரக்கூடிய மகனுக்கு ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை தர வேண்டும் என்று அப்படி தன்னுடைய விருப்பத்தை தேர்ப்பாகனிடம் வெளிப்படுத்திய உடனே தேர்ப்பாகன் என்ன செஞ்சான்? நேரா கிடுகிடுன்னு தன்னுடைய மன்னன் சந்தனு இருக்கக்கூடிய இடத்திலே வந்து செய்தியை சொன்னான். சந்தனுவால் அந்த யோஜனகந்தியை மறக்க முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய வாரிசாக இருக்கக்கூடிய தேவவிரதனுக்கு ஆட்சியை கொடுக்காமல் அந்த யோஜனகந்தியை திருமணம் செய்து கொண்டு பரிமளகந்தியை திருமணம் செய்து கொண்டு அவள் வழியாக பிறக்கக்கூடிய மகனுக்கு ஆட்சியை கொடுப்பதா என்று ஒரு குழப்பம்.
இப்படி ஒரு குழப்பமான இக்கட்டான இந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப எப்போதுமே அன்பர்களே நமக்கு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏதாவது வந்து விட்டது என்றால் என்னாகும்? சாப்பிடலாம்னு போய் உட்காருவோம், சாப்பாடு உள்ள போகாது. தூங்கலாம் என்று படுத்துக் கொள்வோம், உறக்கம் வராது. எல்லோருக்குமே அப்படித்தான் இயல்பு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அரங்கத்திலே கேட்கக்கூடியவர்களுக்கும் சரி, பின்னால் இந்த நிகழ்ச்சியை ஸ்டார் விஜய் டிவியின் வழியாக தங்கள் வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பமும் வராது. அவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபடுகின்றார்களோ அது சர்வ நிச்சயமாக வெற்றி அடையும். அது எப்படி என்பதை நான் நிகழ்ச்சியின் நிறைவில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது என்ன ஆயிற்று? அப்படியே மனக்குழப்பமான சூழ்நிலையில் சந்தனு ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்ன ஆயிற்று? அவனுடைய உடலானது இளைத்து கொண்டே வந்தது. தேவவர்தனிடம் ஒரு மிகப்பெரிய பழக்கம், நல்ல பழக்கம். இன்றைக்கு இளைஞர்களுக்கு அது அவசியம் தேவை. என்ன என்று சொன்னால், தினசரி காலையில் எழுந்தவுடனே தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக அவனுடைய தந்தையை வணங்கக்கூடிய இயல்பை உடையவன். நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ சார், நாம் கடவுளை தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக நம்முடைய பெற்றோர்களை வணங்கித்தான் தீர வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு காரணபூதர்களாக அமைந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அது மட்டுமல்ல, நம்மை வளர்ப்பதற்கு பல்வேறு விதமான தியாகத்தை செய்து தங்கள் வாழ்க்கையே அப்படியே குழந்தைகள் நலனுக்காக அழித்துக் கொள்ளக்கூடியவர்கள் பெற்றோர்கள். ஆகையினால் அந்த பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை, அங்கீகாரத்தை கொடுக்கத்தான் வேண்டும். அந்த பெற்றோர்களை வணங்கத்தான் வேண்டும். தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக பெற்றோர்களை வணங்கித்தான் தீர வேண்டும். இதற்கு எவ்வளவோ புராண இதிகாச செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. அதிலே எல்லாம் அப்படியெல்லாம் சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் இளைஞர்கள் மத்தியிலே விலகாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையாகத்தான். கவனியுங்கள் அன்பர்களே. இப்ப தேவவிரதன் என்ன செஞ்சான்? தினசரி அவனுக்கு தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக தந்தையை வணங்கக்கூடிய இயல்பு. அப்படி போய் காலையில எழுந்திரிச்சு தன்னுடைய தந்தை சந்தனுவை அப்படி வணங்கி எழுந்தான். தந்தை உடல் மெலிந்து காணப்பட்டது. என்னையா அப்பா உடம்பு அப்படி இழைத்து கொண்டே வருகின்றதே என்று பல்வேறு விதமான மருத்துவ பரிசோதனைகள்லாம் செஞ்சு பார்த்தான். ஒன்றும் நடக்கல, உடம்பு தேரல. பிறகு மாந்திரிகத்தால் ஏதாவது, உண்மையிலேயே மாந்திரிகம் என்று சொன்னால் முறையாக பயிற்சி பெற்றவர்கள் மந்திரிக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள் போகும். அந்த மந்திரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியானது உண்டு. எனவே அப்படி மந்திரத்தின் வழியாக தந்தையின் உடல் நோயை ஏதாவது குணப்படுத்த முடியுமா என்று சிந்தித்தான், பார்த்தான். முடியவில்லை. மருத்துவத்தால் முடியல, மாந்திரிகத்தால் முடியல. அப்பா உடம்பு என்றைய தினம் தொடங்கி இழைத்துக் கொண்டே வருகின்றது. அவர் என்றைக்கு யமுனை கரைக்கு சென்றாரோ அதற்கு மறுநாள் தொடங்கி, அப்ப யமுனை கரைக்கு அப்பாவோடு சென்றது யார்? டைரிய புரட்டி பார்த்தான். டைரிய புரட்டி பார்த்தா தந்தையுடன் யமுனை கரைக்கு சென்றது தேர்ப்பாகன் என்று புரிந்தது. டகார்னு தேர்ப்பாகனை கொண்டு வந்தான். தேர்ப்பாகனே, யமுனை கரையில் என்ன நடந்தது? நான் சொல்ல மாட்டேன். யமுனை கரையில் என்ன நடந்தது? நான் சொல்ல மாட்டேன். யமுனை கரையில் என்ன நடந்தது? நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா உங்க அப்பா என் தலையை வாங்கிடுவார். ஓஹோ, நான் சொல்லலைன்னு வச்சுக்கோ, நான் உன் தலையை வாங்குவேன். அப்படி தேவவிரதன் சொன்ன அடுத்த செகண்ட் தேர்ப்பாகன் ஒரு முடிவுக்கு வந்தான். சொன்னா அவன், சொல்லலேனா இவன், யாரோ ஒத்த நம்ம தலையை வாங்க போவது நிச்சயம் என்று தேர்ப்பாகன் தேவவிரதனை பார்த்து இப்படி யமுனை கரையில் நடந்தது என்று செய்தியை சொல்ல, அடுத்த க்ஷணம் அன்பர்களே என்னாயிற்று? தேவவிரதன் அடுத்த நிமிடமே நேரா உச்சை சர்வசி இருக்கக்கூடிய இடத்து வாசல்ல வந்து நின்னுட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி உச்சை சரவசு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்த உடனேயே உள்ளே இருக்கக்கூடிய உச்சை சரவசு
ஆஹா ஆஹா ஆஹா! மதிகுலத்து மாமன்னனாக இருக்கக்கூடிய சந்தனமுடைய மகன் இளவரசன் இளவரசன் தேவவிரதன் என்னுடைய வீட்டு வாசலில் தேவவிரதன் என்னுடைய வீட்டு வாசலிலா தேவவிரதன் என்னுடைய வீட்டு வாசலிலா என்று அவன் அப்படியே பரபரப்பில் தத்தளிக்கின்ற பொழுது தேவவிரதன் தாத்தா வீட்டிற்கு பேரன் வருவதற்கு யார் தடை என்றான். குறிப்பாக தேவவிரதன் என்ன சொல்கின்றான் இங்கு? அதாவது உன்னுடைய மகள் எனக்கு இனிமேல் தாய், எனவே நான் உனக்கு பேரன் என்று இன்டைரக்டா சொல்லிட்டான். பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய தந்தைக்கு இவள் மனைவியாக போகின்றாள், எனவே இவள் எனக்கு தாய், நான் உனக்கு பேரன் என்று அற்புதமா இன்டைரக்டா ஒரு கருத்தை அங்கே சொல்லிவிட்டான். அதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்கின்ற நேரத்தில் கேட்ட அக்கணத்தில் கடல் புறத்தரசை கேண்மையோடு அடைந்து இளவரசம் கேட்ட அக்கணத்தில் அந்த க்ஷணத்தில் கடல் புறத்தரசை யார் உச்சை சிரவசை கேண்மையோடு இளவரசம் யார் தேவவிரதன் அடைந்து பாட்டன் நீ எனக்கு எனக்கு இனிமே தாத்தா யாருன்னு சொன்னா நீதான், பாட்டன் நீ எனக்கு பெற்ற தாய்தானும் பகீரதி அல்லள் நின்மகளே, எனக்கு இனிமேல் அம்மா யாருன்னு சொன்னா கங்கை அல்ல உன்னுடைய மகள் தான். உனக்கு இப்பொழுது எதில் விருப்பம்? நாட்டம் என்று உனக்கு யாது? உனக்கு எதில் விருப்பம்? உனக்கு ராஜ்யம் தானே, ஆட்சி தானே. எனவே எனவே இப்பொழுதே கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல், இப்பொழுதே கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் நீட்டபற்று இன்றே திருமணம் நேர்வாய். நாட்டம் என்று உனக்கு யாது? நிலை இந்த ஞாலம் எம்பியர் காலம். இனிமேல் இந்த ஆட்சி என்பது, இந்த அரசு என்பது என்னுடைய தம்பிமார்களுடைய ஆட்சி, எனவே கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் நீ இப்பொழுதே திருமணம் நேர்வாய் என்று அப்படி உச்சை சிரவசை பார்த்து தேவவிரதன் சொன்ன அடுத்த நிமிடம் திருமணத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அஸ்தினாபுரம் அரண்மனையை நோக்கி இவர்கள் அனைவரும் புறப்படுகின்றார்கள். யார் யார்? முதலிலே தேவவிரதன், அதற்கடுத்ததாக உச்சை சிரவசு, அதற்கடுத்ததாக பரிவளகந்தி என இவர்கள் மூவரும் வரிசையாக அப்படி அஸ்தினாபுரம் அரண்மனைக்குள்ளே நுழைய போக அந்த சந்தர்ப்பத்தில் அரண்மனையில பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம். நம்ம பக்தி திருவிழாவில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். அப்படியே பல தேசத்து மன்னர்கள், வீரர்கள் என்று அனைவரும் குழுமி இருக்கின்றார்கள். அப்ப உச்சை சிரவசி தேவவிரதனை பார்த்து, தேவவிரதா, இந்த திருமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனால் என்ன ஆனால் சீக்கிரமாக சொல். தேவவிரதா, இந்த திருமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம், ஆனால் ஒன்றுமில்லை. யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஆனால்னு ஆரம்பிச்சாலே என்னமோ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதுவும் சில பேர் ஆரம்பிக்கிறப்ப சார் வந்து ஒண்ணுமில்லைன்னு ஆரம்பிப்பான். ஒண்ணுமில்லைங்கிறதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? அப்ப எதுவும் சம்திங். அந்த மாதிரிதான் இப்பொழுது தேவவிரதனை பார்த்து உச்சை சிரவசானவன், தேவவிரதா, இந்த திருமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனால் என்ன ஆனால் சீக்கிரமாக சொல். தேவவிரதா, இந்த திருமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனால் ஒன்றுமில்லை. என்ன ஆனால் ஒன்றுமில்லை? தேவவிரதா, இந்த திருமணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனால் ஒன்றுமில்லை. ஓஹோ, உச்சை சிரவசே, நீ இப்படி நினைக்கின்றாயோ? நான் இப்பொழுது இந்த ஆட்சி, இந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். ஒருவேளை நான் நாளைய தினம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணின் வழியாக எனக்கு மக்கள் பிறந்து அந்த மக்கள் இந்த ஆட்சியில், இந்த ராஜ்யத்தில் உரிமை கொண்டாடக்கூடும் என்று நீ மனதில் நினைக்கின்றாயோ? நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த செய்தியை இதுவரையில் சொன்னவர்கள் கிடையாது, இனி சொல்ல போகின்றவர்களும் கிடையாது. மாதர் நிறைவே கனவிலும் நனவிலும் கருதேன். திருமணம் என்பதையே நான் செய்து கொள்ள மாட்டேன் என்று அதீதமான பயங்கரமான ஒரு சபதத்தை அங்கே செய்தான் தேவவிரதன். அப்படி இப்படி ஒரு சபதத்தை செய்ததன் காரணமாக என்ன ஆயிற்று? வானத்தில் இருக்கக்கூடிய எண்மர் 11 ஈரிருவர் மற்றும் உள்ள வானவர் அனைவரும்
மலர் மழை பொழிந்து பீஷ்ம 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 என்ற குரலை எழுப்பினார்கள். அதாவது தேவவிரதன் இனிமேல் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று அதீதமான பயங்கரமான ஒரு சபதத்தை இந்த இடத்தில் செய்ததன் காரணமாக என்னாயிற்று? அவனுக்கு அப்படி பீஷ்ம என்ற ஒரு பெயரானது ஏற்பட்டது. திருமணம் என்பதையே தன்னுடைய தந்தைக்காக செய்து கொள்ளப் போவதில்லை என்று மகத்தான ஒரு தியாகத்தை செய்துவிட்டான் தேவவிரதன். ஆகையினால் பீஷ்மன் என்ற பெயரை இந்த இடத்திலே பெற்றான். அன்பர்களே, இந்த பீஷ்ம அப்படின்னு சொல்றப்ப, பீஷ்ம என்று சொன்னாலே யாராலும் செய்ய முடியாத அதீதமான பயங்கரமான சபதத்தை செய்தவர்கள் என்று பொருள். அந்த பீஷ்மங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். யாராலும் செய்ய முடியாத பயங்கரமான அதீதமான சபதத்தை செய்தவர்கள். எப்படி? இப்ப யாராவது கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்கள பார்த்து சில பேர் என்ன சொல்றான்? எங்க பீஷ்ம பிதாமகர் சாருங்கிறான். அது ஏதோ மிகர் ஏஜ், வயசை வச்சு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் தான் வயசாகுது. அதனால வயசான எல்லாத்தையும் பீஷ்மன்னு சொல்லிட முடியுமா? எனவே பீஷ்மை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாராலும் செய்ய முடியாத அதீதமான பயங்கரமான சபதத்தை செய்தவனுக்கு பீஷ்மன் என்று பெயர். இது காலப்போக்கிலே என்னாகிவிட்டது? ஒரு சிறப்பு பெயராக மாறி போய் மகாபாரதத்திலே வரக்கூடிய தேவவிரதனுக்கு மட்டும் உரியதாகிவிட்டது. சில நேரங்களில் இப்படி அமைந்துவிடும். எப்படி என்று சொன்னால், பொதுவாக இருக்கக்கூடிய பெயர், அதாவது தி காமன் நாமன்கிளேச்சர், காலப்போக்கிலே சிறப்பு பெயராக மாறி போய் ஒருவருக்கு மட்டும் உரியதாக, ஒன்றுக்கு மட்டும் உரியதாக மாறிவிடக்கூடிய ஒரு விந்தையை நாம் பார்க்கின்றோம். எப்படி என்றால், இப்ப சாதாரணமா முருகப்பெருமானை பற்றி சொல்கின்ற நேரத்தில் ஸ்கந்தன் என்று சொல்கின்றோம். ஸ்கந்தன் என்று சொன்னால் அது முருகனுக்கு மட்டும் உரியது அல்ல, எல்லா தெய்வத்திற்குமே தான் உரியது. ஆச்சரியமாக இருக்கின்றதா நேயர்களே? ஆமாம், அந்த ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமோ? ஸ்கந்தயதி சத்ரூன் சோஷயதி இது ஸ்கந்தகா என்பது அந்த வார்த்தைக்கு உரிய பொருள். என்ன என்றால், பகைவர்களின் ஆற்றலை எந்த தெய்வம் பற்ற செய்கின்றதோ அவனுக்கு ஸ்கந்தன் என்று பெயர். பெருமாளுக்கும் அந்த பெயர் பொருத்தம் உண்டு. பகைவர்களின் ஆற்றலை, பகைவனை அழிப்பதல்ல, பகைவனுடைய ஆற்றலை யார் வற்ற செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஸ்கந்தன் என்ற பெயர் உண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க வீட்டில் ஒரு நாளைக்கு அப்படி உட்காந்து ராமாயண பாரதாதி தனிஸ்லோகி வியாக்கியானம்னு ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்தார். அன்னைக்கு உபன்யாசம் எதுவும் இல்லை. அதனால் சரி வாங்க அப்படி வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஜிப்பாவை எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பலாம்னு அப்படி கிளம்பினேன். கிளம்புற நேரத்தில் கிட்டுக்கிட்டுன்னு என் ஒய்ஃப் வந்து, எங்க வர்றப்ப அப்படியே முக்கன் வாங்கிட்டு வாங்கன்னா. முக்கன்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் என் கூட வந்திருக்காருல அவர், என்ன சார் உங்கள் ஒய்ஃப் என்னமோ திடீர்னு முக்கன் கக்கன்கிறாங்களே என்ன அப்படின்னார். நான் சொன்னேன், இலக்கியவாதியோட சம்சாரம் இல்லைங்களா, அதனால அவ முக்கன் அப்படின்னு சொன்னால் தேங்காய்க்கு பேர், அந்த தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறா, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஒரு வாரம் உபன்யாசம் இல்லாத ஒரு ஆஃப் சீசன், அதனால் எங்கேயும் தேங்காய் மூடி கிடைக்கல வச்சுக்கோங்களேன். உபன்யாசத்துக்கு போயிருந்தா தேங்காய் மூடி பிரசாதமாக கிடச்சிருக்கும்ல. அதனால இவன் என்ன பண்ணா, தேங்காய் வாங்கிட்டு வாங்கிறத இன்டைரக்டாக முக்கன் வாங்கிட்டு வாங்கன்னா. முக்கன்னு சொன்னால் அது தேங்காய்க்கும் உரியது. எப்படி? தேங்காயில் பார்த்தீங்கன்னா 3 கன்று இருக்குல்ல, சிவபெருமானுக்கு 3 கன்று. ஆனால் முக்கன்னு சொன்னால் நம்மளுக்கு தேங்காயை இப்போ ஞாபகம் வரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம்னா உங்களுக்கு இதுவும் ஞாபகம் வரலாம். ஆனால் முக்கன் என்று சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிவபெருமான் தான் ஞாபகத்திற்கு வருவார். காரணம், 3 கண் இருக்கின்ற காரணத்தால். இப்ப முக்கண் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய பெயர். அதை காலப்போக்கிலே சிறப்பு பெயராக மாறி போய் சிவபெருமானுக்கு மட்டும் உரியதாகிவிட்டது. ஒரு காலத்தில் முக்கன்னு சொன்னால் இலக்கியத்தில் தேங்காயையும் குறிக்கும்,
சிவனையும் குறிக்கும். நம்ம சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் பார்க்கணும். தேங்காய்க்கு இலக்கியத்தில் இன்னொரு பெயர் உண்டு. என்ன தெரியுமா? சிவகனி. அதாவது 3 கண்ணு இருக்கான். அதனால அதுக்கு பேரு சிவகனி அப்படின்னு பேர். எலுமிச்சம்பழத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கௌரி கனி அப்படின்னு பேர். ஏன்னா அம்பாள் கோவிலெல்லாம் எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுறாங்க. அம்பாள்கிட்ட வச்சு அது அம்பாளுடைய பிரசாதமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அதற்கு கௌரி கனி என்று பெயர் எலுமிச்சம்பழத்திற்கு. அப்படி தேங்காய்க்கு சிவகனி என்று பெயர். இந்த சிவகனி தேங்காய்னு சொல்கிறப்ப அந்த தேங்காய் வாங்கினப்ப நடந்த கூத்து ஆடாடாடாடா, அதை ஏன் கேட்குறீங்க? நான் தேங்காய் கடை வாசலில் போய் நின்ன உடனே எனக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு அப்படியே எண்ணங்கள். என்னன்னு சொன்னால், அதற்கு முதல் நாள் காலையில் எங்கள் வீட்டில் உட்காந்து சிட் அவுட்டில் நான் இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு உள்ளாரேந்து ஒரு 2 வெண்டைக்காய் வந்து என் மேலே விழுந்தது. என்னையா வெண்டைக்காய் விழுவுது? நம்ம சம்சாரத்துக்கு நம்ம பேரில் அவ்வளோ பிரியமா? அந்த காலத்திலலாம் தலைவி தலைவன் மேலே உள்ள பாசத்தை காமிக்கணும்னு சொன்னால் மலரம்பால் அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ மலர் அம்பெல்லாம் கிடைக்கல, கையில் கிடைக்கிறது வெண்டைக்காய் போல இருக்குது. அந்த வெண்டைக்காயை தூக்கி அடிக்கிறான்னு நான் நினச்சிக்கிட்டு என்னம்மான்னு அப்படி மெதுவாக அப்படி ஸ்லைட்டாக பார்த்தேன். அவள் என்னை பார்த்து வெண்டைக்காயா? நம்ம அப்பா அழகாக முகுந்தன்னு பேர் வச்சிருக்காரு, கிருஷ்ணன் பேர். என்னமோ நம்ம போய் வெண்டைக்காங்கிறாளே அப்படின்னு விட்டு என்னம்மான்னு ஒரே முத்தல். வெண்டைக்காய் வாங்க கூட அப்படின்னு ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நடந்ததை உங்கள்கிட்ட சொல்லணுமா? இது அத்தனையும் நான் தேங்காய் கடை வாசலில் போய் நின்ன உடனே எனக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வந்து நான் உடனே தேங்காய் கடைக்காரரை பார்த்து, ஐயா நான் நேற்றுக்கு வெண்டைக்காய் முத்தலாக வாங்கி கொண்டு போய் முத்து வாங்கிக்கிட்டேன், அதனால இன்னைக்கு தேங்காயை நீங்கள் முத்தலாக கொடுக்காதீங்க, இலசா கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் நடந்த கூத்த உங்கள்கிட்ட சொல்லணுமா? இல்லைங்களா? இப்போ முக்கண் என்று சொன்னால் தேங்காய்க்கும் பெயர், முக்கண் என்று சொன்னால் சிவபெருமானுக்கும் பெயர். ஆனால் முக்கண் என்று சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருகின்றது? சிவன். அதை போல் ஸ்கந்தன் என்று சொன்னால் அது பொதுவாக இருக்கக்கூடிய பெயர். ஆனால் காலப்போக்கிலே என்ன ஆயிற்று? முருகப்பெருமானுக்கு மட்டும் உரியதாகிவிட்டது. அதை போலத்தான் இந்த பீஷ்ம என்று சொல்லக்கூடிய பெயரும் பொதுவாக இருக்கக்கூடிய பெயர். காலப்போக்கிலே இது சிறப்பு பெயராக மாறி போய் மகாபாரதத்திலே வரக்கூடிய தேவவிரதனுக்கு மட்டும் உரியதாக மாறிவிட்டது அல்லவா? எனவே இப்பொழுது இந்த தேவவிரதன் அதீதமான பயங்கரமான ஒரு சபதத்தை செய்து தன்னுடைய தந்தைக்காக தியாகத்தை செய்தார் அல்லவா? அதை தந்தை சந்தனு பாராட்டுகின்ற வகையில் தன் மைந்தன் தேவவிரதனை பார்த்து, அதாவது பீஷ்மனை பார்த்து, எனக்கு நீ எவ்வளவு உதவி செய்திருக்கின்றாய் தெரியுமா? எவ்வளவு உதவி தெரியுமா? சாதாரணமா வயசான காலத்துல ஒரு பையன் தந்தைக்கு செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் அதிகமா செஞ்சிருக்க. அதிகமானா 100 மடங்கு. தந்தையர்க்கு உதவும் உதவியில் எனக்கு நீ 100 மடங்கு உதவினை. வயசான காலத்துல ஒரு பையன் அப்பாவுக்கு என்ன உதவி செய்வான்? அப்படி நல்ல அருமையா நல்லா அவர் உட்காரத்துக்கு வசதியா சேர், ஈஸி சேர்லாம் போட்டு அப்படி ஏசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா மேலே ஒரு ஃபேனு, சைடில் ஒரு ஃபேனு, ஆன்மீக புஸ்தகம் எல்லாம் வச்சு, இந்த மாதிரி ஆன்மீக விழாக்கள், பக்தி திருவிழாக்கள்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கு அப்பாவோடு சேர்ந்து அவனும் கூடவே வந்து உட்கார்ந்து இருந்து கேட்டு, இந்த மாதிரி வயசான காலத்தில் தந்தைக்கு ஒரு பையன் உதவி செய்வான் இல்லைங்களா? முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. ஏன்னா அந்த முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது. நான் வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாதாங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க இல்லைங்களா? எனவே இப்பொழுது நீ தந்தைக்கு செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் நீ எவ்வளவு செய்திருக்கின்றாய் என்று சொன்னால், தந்தையர்க்கு உதவும் உதவியில் எனக்கு நீ 100 மடங்கு உதவினை, 100 மடங்கு உதவி செய்திருக்கின்றாய். மைந்தருக்கு உதவும் உதவியில் நான் சிறிது மாதவம் செய்திலேன் யான். உனக்கு நான் கொஞ்சம் கூட உதவி செய்யல. எனவே இப்பொழுது உனக்கு நான் ஒரு விஞ்சையை, ஒரு மந்திரத்தை கற்றுத் தருகின்றேன். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீ எப்பொழுது யமனை பார்த்து வாயிந்த பக்கம் என்று அழைக்கின்றாயோ அப்பொழுது யமன் வருவான் என்று நீ நீண்ட காலம் வாழ்வாய் என்பதற்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்தான் தந்தை சந்தனு. சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லும் அன்று அல்லது உன்மேல் முந்துர காலன் வரப்பெறான் என்ற முடிவிலா வரம் ஒழிந்தான்.
இப்பொழுது தேவவிரதன் அதீதமான பயங்கரமான சபதத்தை செய்து பீஷ்மன் என்ற பெயரை பெற்றான் என்று நம்ம பார்த்தோம். அது யாருக்காக அவர் தியாகத்தை செய்தார்? பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்காக. அடாடாடாடாடா, இத கவிஞர் வாலி தன்னுடைய பாண்டவர் பூமியில அற்புதமா எழுதுறார். பிதாவிற்காக தான் பிதா ஆவதில்லை என்று சபதம் செய்தவன். என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? அப்படி இப்பொழுது இந்த பீஷ்மர் சபதத்தை செய்தார் என்று நம்ம பார்த்தோம். ஒருவர் வாழ்க்கையில் ஒரு சபதத்தை மேற்கொள்ளலாம், ஒரு குறிக்கோளை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த சபதத்திலிருந்து பின்வாங்கக்கூடாது, அந்த குறிக்கோளில் இருந்து விலகக்கூடாது. அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கக்கூடியவராக, அதை நிறைவேற்றக்கூடியவராக வாழ வேண்டும். அதைத்தான் மகாபாரதத்தில் இந்த பீஷ்மருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகின்றது. இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், வரலாம், வர வேண்டும். என்ன சார், இப்பொழுது இந்த 21வது நூற்றாண்டில் நாங்கள் இந்த மகாபாரதத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை கேட்பதன் காரணமாக எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட், எங்களுக்கு என்ன சார் யூஸ்? ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது அவர்களுக்கு பயனாக இருக்க வேண்டும், பெனிஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு இயல்பு தானே சார். இந்த மகாபாரதம், இந்த பீஷ்மருடைய கதை, இவைகளை எல்லாம் ஏதோ நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய கதைகள் என்ற வகையிலே நாம் ஒதுக்கி அப்படி வைத்துவிட முடியாது. காரணம், வாழ்வியலுக்கு தேவையான பல்வேறு விதமான மகத்தான செய்திகளை உள்ளே அடக்கி இருக்கின்றது.